ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை போயிட்டு வந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் அந்த மாதிரி முதல் நாள் நைட்டே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது திங்கக்கிழமை நாங்கள் இங்கேருந்து 6 மணிக்கு கிளம்புனோம். அங்கே நாங்கள் 12 மணிக்கு போனோம். சரி, ரூமை ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரூமில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். பாருங்கள், நான் ஹாய் சொல்லியிருப்பேன், பேசி தான் போட்டிருப்பேன். ஆனாலும் தங்கைங்க எல்லாம் பேசிகிட்டு இருந்தனால சவுண்டாக இருந்தது. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் 2 பெட்டும், இந்த கதவுக்கு அந்த பக்கம் அந்த பாருங்கள் அங்கே 2 பெட்டும், 4 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் நாங்கள் போட்டிருந்தோம். எப்பயுமே நாங்கள் போடுற ரூம் போடலை. எப்பயுமே ஒரு 2 தடவை நாங்கள் அங்கே தங்கியிருக்கோம். சரி, இந்த ஹோம் ஸ்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு என் மருமக பொண்ணு ரூம் போட்டிருந்தாங்க. நாங்கள் காலையில் நைட்டு 12:30 மணிக்கு போனோம். பேசிகிட்டே 2 மணிக்கு எந்திரிச்சு எல்லாருமே குளிச்சு எல்லாம் முடிச்சுட்டு 4-5 மணிக்கு நாங்கள் வரிசையில் நின்னோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலில் நம்ம கார் பார்க்கிங் மற்ற நேரத்தெல்லாம் நிப்பாட்ட முடியாது, அந்த நம்ம மெயின் கோபுரம் ராஜகோபுரத்துக்கிட்ட. ஆனால் இந்த தடவை நாங்கள் சீக்கிரமே போனனால எங்கள் டிரைவர் தம்பி விட்டுட்டு அவங்க ரூம் போயிட்டாங்க. இப்படி பாருங்கள், நாங்கள் வரிசையில் நிற்கும்போது மணி 5:30 மணி, நல்லாவே இருட்டாக இருந்தது. நான் இந்த கோபுரம் அதை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில். அதாவது நான் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது 9ஆம் தேதி வியாழக்கிழமை, ஏப்ரல் 9 வியாழக்கிழமை நான் கொடுத்துட்ருக்கேன். நாங்கள் நேற்றுக்கு நைட்டு 8ஆம் தேதி, ஏப்ரல் 8ஆம் தேதி நாங்கள் வந்துட்டோம். 6ஆம் தேதி கிளம்பிட்டு 8ஆம் தேதி நைட்டு வந்துட்டோம். அடுத்தடுத்து உங்களுக்கு நான் எங்கெங்கெல்லாம் போனேன்ற வீடியோ வந்திருக்கும். நான் அதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்லாம் போட்டேன். நான் சமயபுரம் அந்த மாதிரிலாம் போன ஷார்ட்ஸ் போட்டேன். நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வரிசையில் நாங்கள் நின்னோம். நிற்கும்போது என்னென்னா, நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போனவங்களையும் ஒரு வரிசையில் விட்டுருந்தாங்க. எப்போயுமே தர்ம தரிசனம் ஒரு இது இல்லையா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் அங்கே காலைல 6 மணிக்கு அங்கே உள்ள வரிசையில் நின்றுட்டோம். இது அதுக்கு முன்னாடி எடுத்த வரைபடம், அந்த திருவண்ணாமலையோட வரைபடம் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம வரிசையில் போகும்போதே இருந்திருக்கோம். நாங்கள் போனோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, தர்ம தரிசனத்தையும் இந்த 50 ரூபா டிக்கெட் எடுத்து போனவங்களையும் எல்லாரும் புதுன்னு ஒரே வரிசையில் நின்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நேரங்கிறனால தெரியலை. இதே நாங்கள் மத்தியானம் ஒரு சாயந்தரம் 4 மணி வரிசையிலையோ, இல்லை நாங்கள் காலையில் 8 மணி 10 மணிக்கு போகிறவங்களுக்கோ ரொம்ப வெக்கையாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த வெயில் ஓவராக இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். சுட்டு அடிச்சிடும் போல், ஆள் அப்படி ஒரு வெயிலாக இருக்குது. அப்படியே நாங்கள் பார்த்துட்டு சுவாமியை நல்லபடியாக பார்த்தோம். இங்கே இந்த உற்சவமூர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நான் பேர் பார்க்கல. நம்ம அப்படியே அதெல்லாம் எல்லாரையும் அந்த ஃபோட்டோலாம் எடுக்க திருவண்ணாமலையில் ஃபோட்டோ எடுக்க விடுவாங்க. அதனால் சாமி தரிசனம் மன நிம்மதியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அண்ணாமலையாரை பார்த்துட்டோம். நாங்கள் அவ்வளோ நேரம் 1.5 மணி நேரம் வரிசையில் நின்னால் கூட, நாங்கள் காலையில் போனனால 1.5 மணி நேரம் நின்றுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே 9 மணியோ 8 மணிக்கோ 7 மணிக்கோ நீங்கள் கிளம்பியிருந்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் நிற்கணும். அதனால தான் இந்த 2 ட்ரிப்பாகவே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, நாங்கள் காலையிலேயே சீக்கிரம் தூக்கத்தை பார்க்கக்கூடாது, நம்ம போயிட்டு வந்துட்டு கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனாலே நாங்கள் காலையில் 2 தடவையாக, போன தடவையும் ஏப்ரலில் 20ஆம் தேதி போயிருந்தேன். அப்பையும் நாங்கள் காலம்பர சீக்கிரமே போயிட்டோம். அப்போ அக்கா வந்திருந்தாங்க. இந்த தடவை அக்கா வரல, ஏன்னா ஸ்கூல் லீவ் விடுற டைம் இல்லையா, எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, பரீட்சை நடந்துகிட்ருக்கு. அப்படியே நாங்கள் எங்கள் தங்க 2 பேர், அவங்க அந்த ஃப்ரெண்டு, அவங்க என் தங்க மாதிரி தான், அவங்களும் ஃப்ரெண்டு தான், ஃபேமிலி ஃப்ரெண்டு. இங்கே பாருங்கள், இந்த மலை அண்ணாமலையாரோடைய அது அண்ணாமலையார், அதாவது என்ன சொல்கிற, திருவண்ணாமலையை மிதித்தாலே நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம். ஆனால் அந்த திருவண்ணாமலை மலையாக இருக்கட்டும், அந்த கோபுரங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் நின்னாலே நமக்கு அவ்வளோ ஒரு சொல்ல தெரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, சொல்லவே நமக்கு தெரியலை. ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கோம். அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான். நான் எனக்கு வருஷத்தில் ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ நான் திருவண்ணாமலை இப்போ ஒரு 4-5 வருஷமாக போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம எப்போயுமே போவோம், ஆனால் அங்கேயும் ஜாஸ்தி போகிறதில்ல என்ன. ஆனால் என்னமோ தெரில ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்ச நாளாகவே எனக்கு திருவண்ணாமலைன்ட்டு போயிட்டு வந்தால் ஒரு நமக்கு சொல்லுவோம் இல்லையா, நம்ம மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிட்டு இருக்கும்போது அது நடக்கும்போது அடுத்து அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் இல்லையா, நம்ம போய் ஒன்று வேண்டிட்டு வருவோம். அது நமக்கு நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு அந்த நன்றி சொல்லணும் இல்லையா. யாராக இருந்தாலும் ஒரு உதவி பண்ணுறதா இருந்தாலும், இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க, நான் பேசிகிட்டே இருக்கேன். இது எல்லாமே வெளி பிரகாரம் தான். இங்கே நான் கொடிமரத்தையும் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நமக்கு திருவண்ணாமலை எனக்கு போயிட்டு வந்தால் தான் எனக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கட்டும். நம்ம சின்ன ஒரு தானம் தர்மம் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஒரு அதோட மன நிறைவாக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையார், அண்ணாமலையார், உண்ணாமலையம்மனை பார்த்துட்டு நாங்கள் அந்த கிரிவல பாதையில் என்னால் என்ன முடியுதோ அதை நான் 2-3 ட்ரிப்பாக செஞ்சுட்டு வந்தேன். இதுதான் கொடிமரம். இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக தான் அண்ணாமலையார் உட்காந்துருக்காரு.
சூப்பராக இந்த தடவை நல்ல தரிசனம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கெலாம் உண்மையிலேயே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எங்களை அங்கே வர வச்சு அவருடைய தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்தது. நம்ம நினச்சா போக முடியாது, அவங்க நினச்சா மட்டும்தான் நம்ம போய் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் திடீர்னு தான் அந்த வாரம் பரப்பிட்டேன். அக்கா வரல, ஆனால் அக்கா வராது கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. ஆனாலும் அவங்களுக்கு இந்த பரீட்சை டைம் இல்லையா, அதனால் லீவ். நாங்கள் போனோம் திங்கக்கிழமை. அக்கா வந்து சனி ஞாயிறு தான் வர முடியும்னாங்க. அதுக்கப்புறம் சனி ஞாயிறு உங்களுக்கே தெரியும், கூட்டம் சரியாக இருக்கும். அப்படியே சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளிப்பிரகாரத்தெல்லாம் பார்த்துட்டு எப்பயுமே எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயுமே திருவண்ணாமலை ஃபஸ்ட்டு டைம் நான் போனதுலேருந்து இப்போ வரையும் என்னால் என்ன முடியுதோ, சாதுக்கள் சிவனடியார்கள் நம்மளால் முடிஞ்சது, இப்போ நான் என்னால் முடிஞ்சது நான் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களால் முடிஞ்சது ஒரு 2 ஒரு 5 சாப்பாடோ இல்லை 10 சாப்பாடு போட்டணுமோ, இல்லை உங்களால் ஒரு பிஸ்கெட்டோ ஒரு ஸ்வீட்டோ அது பணமாவோ நீங்கள் கொடுங்க. பணமாக கொடுக்கறத விட நம்ம பொருளாக வாங்கி கொடுத்தோம், சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுத்தோன்னா அவங்களுக்கு அந்த ஏதோ அந்த சாப்பிட்ற டைம் அவங்க அந்த வயிறு வந்து நம்மளை வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. அதனால் முடிகிற வரையும் நம்ம அன்னதானம் கொடுக்கறதுக்கு உங்களால் முடிஞ்சது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம அதனால் நம்ம ஒன்றும் இதே ஆயிட மாட்டோம். நம்ம குடும்பம் வளர்ச்சியாக இருக்கட்டும், வம்ச விருத்தியாக இருக்கட்டும், எதுனாலும் நம்ம திருவண்ணாமலை போயிட்டு வந்தால் எனக்கு இன்றைக்கி வரையும் அது ஒரு மன திருப்தி. அப்படியே நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதான் காலை நாங்கள் 5 மணிக்கு மெயினாக போய் நின்னோம். நாங்கள் 7:45 வெளியில் வந்துட்டோம். நாங்கள் எங்களை வந்து இறக்கி விட்டுட்டு டிரைவர் தம்பி வந்து ரூமுக்கு போயிட்டாங்க. இங்கே இப்போ நாங்கள் ஹோம் ஸ்டே போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து தங்குறதுக்கு, அதாவது டிரைவராக இருக்கட்டும் எல்லாருக்குமே தங்குறதுக்கும் அதாவது ரூம் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது இந்த தடவை. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இதுதான் நான் எப்பயுமே போனால் ராஜகோபுரம் வழியாக தான் போவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மற்ற மேற்கு கோபுரமோ அந்த மாதிரிலாம் போக மாட்டேன். எப்பயுமே நாங்கள் ராஜகோபுரம் வழியாக தான் நான் போயிருக்கேன். ஒரே ஒரு தடவை தான் ஏதோ ஒரு மேற்கு கோபுரமோ ஏதோ போனேன், அந்த அம்னியம்மா கோபுரம்னு சொல்லுவாங்க இல்லையா அது. இப்போ நான் ஷார்ட்ஸ்லாம் உங்ககிட்ட போட்டுட்டேன். இன்றைக்கி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அன்றைக்கி என் பேரனுக்கு பிறந்த நாள். எல்லோரும் என் பேரனை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். பெரியவங்களோட ஆசீர்வாதமும் ரொம்ப கடவுளுடைய அனுகிரகமும் பெரியவங்களோட ஆசீர்வாதமும் இருந்தால் நம்ம குடும்பம் மேலே மேலே முன்னுக்கு வரும்னு சொல்லுவாங்க, வாழையடி வாழையாக. இங்கே பாருங்கள், நாங்கள் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திருவண்ணாமலையில் வினோத் தம்பின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தார் கிரிவல பாதை 14 கிலோமீட்டரும். ஆனால் இப்போ வந்து அவங்க அன்னதானம் கூட மாதிரி வச்சு அவங்க சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் எத்தனை பேருக்கு கொடுப்பனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஒரு நாள் 2 நாள் செய்கிறதுக்கே முடியாது. இது வந்து நான் ப்ரமோஷனுக்கே சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய ஒரு தொண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பார்த்து நான் நிறையா நாள் வியர்ந்து போயிருக்கேன். அப்படியே நாங்கள் வந்துட்டு பாத்திரம் நாள் கொண்டு வந்த சட்னி எல்லாம் வந்துட்டு இப்போ தான் என் தங்கச்சியெல்லாம் இப்போ வீடியோவில் வர்றது கொஞ்சம் ஃப்ரீயாக வர்றாங்க. சரி, அவங்க கொஞ்சம் ஒரு வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தங்கையும் அவங்களும், அதாவது எங்களோட ஃப்ரெண்டு அவங்களும் எனக்கு கூட உடன்பிறவா சகோதரி தான். எல்லாம் அந்த நன்னாரிலாம் கொண்டு போயிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் எலுமிச்சம்பழம் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் சாயந்தரம் ஒரு 5 மணியை போல், ரொம்ப வெயில் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புவோன்னு நினச்சோம். ஒரு 3 மணிக்கெலாம் கிளம்பிடுவோன்னு. வெயில் அப்படியே நம்ம வெளியில் போனோம்னா நம்மளை வெயில் வந்து சுட்டு எரிச்சிடும் போல். இந்த தடவை சூரிய பகவான் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக வந்திருக்காரு. ஆனால் வெயில் ஓவராக இருக்குது. அதனால் நம்ம 5 மணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலம்பரை அந்த ரூமுக்கிட்டேயே பசுமாடெல்லாம் நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பால் வாங்கி வச்சுட்டாங்க, அவங்களே ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டாங்க. சரி, சாயந்தரம் காஃபி போட்டு குடிச்சிட்டு நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன சொல்கிறது எல்லாமே இது பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஒரு 5 மணிக்கு போய் தான் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். இந்த கோழிக்கொண்டை, செவ்வந்தி இதெல்லாம் ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். நான் அடுத்தடுத்து எந்த கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், போடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சமயபுரம் வீடியோவும் வந்துருச்சு, அப்புறம் திருவண்ணாமலை வீடியோ வந்திருக்கும். அப்புறம் சின்ன 2-3 வீடியோ போட்டிருந்துருப்பேன். இந்த கிரிவல பாதையில் போகும்போது மான் வீடியோலாம் போட்டிருப்பேன். மான் நம்ம கிரிவல போகிற பாதையில் மான் அவ்வளோ மான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நாங்கள் சாயந்தரம் தான் கிரிவல பாதை போனோம். நான் தான் அந்த வெளிப்புறம், நாங்கள் தங்கியிருக்கிற வெளிப்புறம் அதை எடுத்திருந்தேன். காலம்பரை இருட்டாக இருக்கும் இல்லையா, தெரியாது இல்லையா. இங்கே பாருங்கள், பச்சை பசேன்னு நாங்கள் இருந்த தெருவில் ஃபுல்லாகவே அந்த நம்ம வீட்டு முறையில் தான் அந்த ரூம் எல்லாமே இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. இது ப்ரமோஷன்லாம் எதுவுமே நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் நான் சொல்கிறேன். அப்படியே நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே சாயந்தரம் கிரிவல பாதை வந்து கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், அப்படியே நான் எங்களுடைய ஃபோட்டோவும் போட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.